திவ்யா ஹாப்பி ப்ரப்போஸ் டே. இந்த மாதிரி வெறும் கையால சொல்லாத நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன். ப்ளீஸ் வா. வேற எங்கயாவது கூட்டிட்டு போனா சர்ப்ரைஸ் பண்ணலாம். நான் உன்னை இப்போ சர்ப்ரைஸ் எங்க நீ கூன் வெக்கில்ச்சு போலாம். என்ன இப்ப போ. சரி வா. ஏய் 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 ரோட்ல ஐயோ இதால சரி 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 வா. ஐயோ கையை பிடிச்சிருக்குன்னு யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்கடி. அப்படியே வந்துரு க்ளோஸா வந்துரு ப்ளீஸ். போலீஸ் ப்ளீஸ் வந்துருவாங்க. என்ன ஐ am not accept this because I don't like that. நான் வந்து வேலண்டைன்ஸ் டேனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை உன்கிட்ட. நீ எனக்கு செய்யணும். நீ பண்றது கரெக்டா? வந்து நம்ம வந்து ஒன்னு வாங்கி நீ பண்றது கரெக்டா? நீ பண்றது கரெக்டா? நான் உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்திருக்கேன் இது வரைக்கும்? நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். இதோட நான் எத்தனை தான் delete நீ vlog எடுக்க வேணாம்ன்ற நான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ். ஸோ இந்த விலாக் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ லவ் செலிப்ரேஷன், லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாருமே இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் கிடையாது. இந்த vlogல நிறைய ட்விஸ்ட் இருக்குது. லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷனில் ப்ராங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பொதுவாக வந்து எல்லாருமே வந்து லவ்வர்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் வந்து கேக் வெட்டுவாங்க. இந்த மாதிரி லவ்வரை வந்து வேறு எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாக்லேட் டேக்கு சாக்லேட்டு ப்ளா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா லவ்வர்ஸுமே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு நான் செலிப்ரேஷன் பண்ண போகிறது. இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக வந்து திவ்யாவுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை. அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இப்போது அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லவ்வர்ஸ் டே vlogக்குள்ளே ப்ராங்க்கும் இருக்குது. நீங்கள் வேறு ரொம்ப நாளாக ப்ராங்க் பண்ணுங்கள் அக்காவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இந்த லவ்வர்ஸ் டே vlogக்குள்ளேயே ஒரு பெரிய பயங்கரமான ப்ராங்க் இருக்குது. நிறைய சண்டைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டோட இந்த லவ்வர்ஸ் டே vlog ஃபுல்லாக இருக்க போகுது. நாளைக்கு வந்து ரோஸ் டே. நாளைக்கு ரோஸ் டேயில் ஆரம்பித்து அப்புறம் 14th வந்து லவ்வர்ஸ் டே வரைக்குமே இந்த vlog ஃபுல்லாக கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே திவ்யாவை வந்து நான் ஏமாற்ற போகிறேன். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. அப்போ தான் வந்து இந்த ப்ராங்க்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராங்க் வந்து உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வச்சுருக்கேன். பயங்கரமான ஃபன் நடக்க போகுது. நிறைய சண்டை வரப்போகுது. ஏன்னா திவ்யா வந்து ஒரு முகத்தை தான், திவ்யாவோட ஒரு முகத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல முகத்தை வந்து இந்த vlogக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து vlog ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். யா நான் மைக்கு போடு. மைக்கு போடு, டக்குன்னு போடு. என்ன போடு போடு. வேலை பார்த்துட்டு வந்து மைக்கு போடுறேன்னா போடு வா. எங்க இன்ட்ரோ கொடுப்போம் வா, சீக்கிரம் வா. அப்படியா? நல்லாவே இல்லை. என்ன இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறேன். நல்லாவே இல்லையா? மேக்கப் போட்டுருப்பல்ல. மேக்கப் இதை விட என்ன வேணும்? எப்படி சரி ஓகே பண்ணலாமா? கண்ணு குசுது. சொல்லலாமா? ரெடி? இரு. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜன். நான் உங்கள் திவ்யா. ஓகே, இந்த vlog வந்து எதை பற்றி பார்க்க போறீங்க? இன்ட்ரோ கொடுக்கணுன்ற எதை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. சொல்லாமல் நீ பாட்டு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்க. இல்லடி, இன்னைக்கு வந்து ஏதோ ரோஸ் டேவாமே. ஆமாம், அதுக்காக சரி அப்படி இன்ட்ரோ vlog பண்ணலான்னு. அப்படியா? சரி சரி ஓகே ஓகே சரி ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஏதோ ரோஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து லவ் பண்ண ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக வந்து லவ்வர்ஸ் டேக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ வந்து ஏன்னா எனக்கு லவ் பண்ணவே தெரியாது. நான் வந்து குட் பாய், நான் வந்து கொஞ்சம் நல்ல பையன் அப்படின்லாம் இல்லைங்க. எனக்கு லவ் பண்ண தெரியாது. அந்த இதெல்லாம் இந்த சம் ஃபார்மாலிட்டிஸ், லவ் பண்ணால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனாலே 2 வருஷமாக விட்டுட்டேன். திவ்யா தான் வந்து லவ்வர்ஸ் டேக்கெலாம் வந்து எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரோஸ் டே. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாப்பி ரோஸ் டே. டேய், ரோஸ் டேனா ஒரு ரோஸு கொடுத்து சொல்லணும்டா. நீ என்ன வெறும் வாயில் ரோஸ் டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பியா? இதுக்கு தான் வந்து ரோஸ் டே கொண்டாடலாம்னு சொல்லுங்க. இதுக்கு தான் இந்த விளாக் வர எடுத்துனுக்கிறியா? ஆமாம். போடா பைத்தியம்.
நீயும் ரோஸ் டேவும் ஏய் இருடி. சொல்றான் குடுக்குறானா ரோஸை கொடுத்து இல்ல இன்னைக்கு ரோஸ் டே விஷ் பண்றேன்டி. விஷ் பண்ண மட்டும் போதுமா? ரோஸ் டேனா ஒரு 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 டேக்கு ஒரு ஒரு பொருள் கொடுப்பாங்க. சரி விடு. ரோஸ் டேக்கு ரோஸ் டே வாயில சரி என்ன இந்த vlog வேணாம் தானே? எனக்கு வேணாம் போ. சரி குடு. நீயாச்சும் vlog ஆச்சு. சரி போ. ஏய் கிறிஸ்டி வா போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுக்கட்டும்டா. நீ ப்ரோபோஸ் பண்ணியா? பைத்தியக்காரா. ப்ரோபோஸ் டேவா? நீ என்னவா டேவா? யார போய் ப்ரோபோஸ் பண்ண சொல்ற பாரு. நேத்து என்ன பண்ணான்னு கேளுங்க. எனக்கு தெரியாதுடி அதனால. சரி நீ ப்ரோபோஸ் வேணா விஷ் பண்ணணுமா? என்ன சொல்ற? விஷ் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ. நீ அதுக்கு மேல ஐ லவ் யூ னு சொல்லணும்டா. சாரி வந்து ப்ரோபோஸ் ஏய் ஓகே சில் ஓகே திவ்யா ஹாப்பி ப்ரோபோஸ் டே. இந்த மாதிரி வெறும் கையால சொல்லாத நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன். ஒரு ரோஸ் அந்த போ. ஏய் நேத்து எடுத்த vlog இப்படி தாண்டி டெலீட் பண்ண வச்சா. ஏன்டி இப்படி வெறும் வாயால சொன்னா யார் गाइस ஏத்துப்பாங்க சொல்லுங்க? ப்ரோபோஸ் गाइस அதான் vlog கட் பண்ண போறேன். ஒரு மோதிரமோ இல்ல ஒரு செயினோ இல்ல ஒரு கோல்களோ அப்படி குத்து லவ் யூ திவ்யானா பரவாயில்லன்னு சொல்லலாம். சும்மா வெறும் வாயில வந்து ரோஸ் டே ப்ரோபோஸ் போனா ஏன் நினைச்ச? சரி ஓகே ப்ரோபோஸ் டே ஹாப்பி. எனக்கு வேணாம் ப்ரோபோஸ் பண்ண ஒண்ணும் நான் ப்ரோபோஸ் நீ பண்றேன். என்ன டெய்லி vlog எடுக்க விட மாட்டற? அவங்க லவ் பண்ணி என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க. நம்ம vlog போடலடி. அவங்க வந்து லவ் பண்ணாலும் என்ன மாதிரி லவ் பண்றாங்க தெரியுமா தெரியாதா? தெரியல. அப்ப இதுவும் தெரியாம இருக்கட்டும் போ. இப்ப இந்த vlog வேணான்ற. நான் vlog-ஏ வேணான்றேன். நீ இந்த மாதிரி வெறும் வாயில வடை சுடுறதுக்கு நான் ஒண்ணும் இது இல்ல போ. ஏன்னா ஒரு டேக்கு ஒரு vlog எடுத்து போலாம் நினைச்சேன். ஏன்டா இப்படி டென்ஷன் பண்றது திவ்யா நீனு? கிறிஸ்டி திவ்யா சண்டே ஸ்பெஷல் vlog எடுக்கலாமா? vlog வேணா ஒண்ணும் வேணா ஒழுங்குமுறை தான் ஓடிப்பிடு. ஏதாவது இந்த எடுக்கலாம். டென்ஷன் பண்ணாத. நான் ஆல்ரெடி 3 நாளா உன் மேல சரி காண்ல இருக்கறேன். வெறுப்பேத்தாத ஓடி போயிடு. ஏன் இன்னைக்கு என்ன? ஓ சாரி ஹாப்பி சாக்லேட் டே. இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து வேணான்னு சொன்னேன். ஒழுங்கா போயிடு. 3 நாளா நீ இதேதான் மாமா பண்ணிட்டு ஏன் இருக்க. 3 நாளா இப்படி மூட் அவுட்டாவே இருக்கேன். எனக்கு புரியல. ஏன்னா நீ பண்றது கரெக்ட்டா? வந்து நம்ம வந்து ஒன்னு வாங்கி நீ கொடுத்தா பண்றது அக்செப்ட் கரெக்ட்டா? பண்ணிக்கலாம். நீ பண்றது கரெக்ட்டா? நான் உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்திருக்கேன் இது நான் vlog எடுத்துட்டு இருக்கேன். இதோட நான் எத்தனை தான் delete நீ பண்ணேன். vlog எடுக்க வேணான்ற நானு. வெறும் வாயில சொல்லி தோசை ஊத்துறதுக்கு ஒன்றும் vlog கிடையாது. அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ வெறும் வாயில தான் தோசை ஊத்திக்கிட்டு இருக்க. சரி விடு. சரி அதை விடு. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி இல்ல ஒரு ஸ்டேட்டஸ் நான் போறது எடுத்து போறது கூட உனக்கு கஷ்டமா இருக்குது. இல்ல எடுத்து போட்டேனே இன்னைக்கு. இன்னைக்கு தான் போட்டிருக்க. அது நான் தானே போட்டிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு போட்டிருக்கேன். போனாடி வேலண்டைன்ஸ் டேக்கும் நான் உனக்கு செஞ்சேன். நான் தான் ஸ்டோரி போட்டேன். நான் தான் போட்டோ எடிட் பண்ணி எல்லாமே பண்ணேன். நீ ஒண்ணு பண்ணிருப்பியா? இருக்கு லவ் அத போய் ஓ சரி. அப்ப இங்க இருக்கட்டும். எதுக்கு அங்க தேவையில்லை. அவங்களுக்கு எதுக்கு காமிக்கிறப்போ? இல்ல நான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லை. ஆமா 3 நாள் நார்மலா ஏதாவது எடுக்கலாம்டி. ஒண்ணும் வேணாம் போயிட்டு சொல்லிட்டேன். நீ ஏன் இப்படி போன்னு சொல்லிக்கிறது? அப்படி சாமி உன்ட்டெல்லாம் வந்து மனசம் பேச முடியாது. நீ வந்து இப்படியே பண்றதெல்லாம் எனக்கு சத்தியமா பிடிக்கல திவ்யா. சொல்லிட்டேன். ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. ஆமா நீதான். என்ன சாக்லேட் என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்தாதான் சாக்லேட்டேவா? எப்ப நீ ஒண்ணும் வாங்கி தரதா சாமி? வாயே வெறும் வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி 8 பேசிட்டு இருக்காத அம்மா. அதெல்லாம் எங்க இருந்து தான் என் மனசு போயுமோ தெரியல. என்னது ஏதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. பின்னாடி நின்னுட்டுலாம் பேசிட்டு இருக்காத. ஆமா. ஏய் சாக்லேட் தானே உனக்கு சாயங்காலம் வாங்கி தரேன். விடு. எனக்கு தேவையில்லை. ஏன்? நான் கேட்டு நீ வாங்கி தரணும் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. திவ்யா திவ்யாமா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எந்திரி. ஏஞ்சிரு. திவ்யா தொலைப்படாத. திவ்யா ஏஞ்சிரு.
ஏய் மத்தியான நேரத்தில் உனக்கு என்ன தூக்கம்? எந்திரி எந்திரி எந்திரி. என்னன்னு சொல்லுமா, டயர்டா இருக்கியாம பண்றேன். ஏய் எந்திரி எந்திரி. எப்ப நீ சொல்லு, எனக்கு கேட்கும். ஹாப்பி டெடி டே. ஹலோ. ஏய் இன்னைக்கு டெடி டேடி. ரியா இன்னைக்கு டெடி டே வாமே. ஹாப்பி டெடி டே. டெடி டேனா என்ன? டெடி பேர் பொம்மை டேவா? ஆ பொம்மைக்கெல்லாம் டேவா? சரி எந்திரி. ஏய் தூங்க விட்றா. நீ சும்மா வாயில சொல்றதுக்கு போட்டு உயிரை எடுக்கிற. போட வந்துட்டேன் உன் டெடி ஒன்று ஒன்று வேணும். நிம்மதியாக எனக்கு தூங்க விடும் முதல்ல. அது போதும். சரி ஹாப்பி டெடி டே. லவ் யூ. ஹாப்பி டெடி டே. தெரியும் நீ இப்படிதான் வாயில வடை சுட்டு போ அந்த உன்னை வச்சு இந்த லவ்வர்ஸ் டேக்கு ஒரு vlog எடுத்துக்கிறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை வச்சே. டெய்லி vlog எடுத்து கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏய் தூங்காது எந்திரி. இன்னைக்கு நான் vlog எடுக்கலாம்டி ப்ளீஸ் டி வாடி. டென்ஷன் பண்ணாதேனே, எனக்கு தூக்கம் வருது போயிடும் அந்த. சரி ஹாப்பி டெடி டே. இருக்கட்டும் போ, சொல்லிட்டல போ. நீ இதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஓகே நாங்கள் இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். தைப்பூசங்கிறதுனால முருகன் மட்டும் ஞாபகம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னாக்க ஹாப்பி 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 ப்ராமிஸ் டே. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன். இல்லை மக்களே, நானும் லவ்வர்ஸ் டே ஸ்டார்டிங் அந்த என்னென்னமோ சொல்லுவாங்களே ப்ளா ப்ளா, அந்த ரோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, இன்றைக்கி அது என்ன ப்ராமிஸ் டே, இந்த மாதிரி ஒரு டே வரப்போ ஒரு vlog எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேன். திவ்யா இதே மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ஒரு vlog எடுத்து நான் டெலிட் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லியும் எடுத்து. ஆக்சுவலாக மற்ற லவ்வர்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக vlog போட்டுட்ருக்காங்க ஒரு நாளையும். ஆனால் இவங்ககிட்டேருந்து என்னால் ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி விஷ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. என்னன்னு கேளுங்க. உண்மையாகவே எனக்கு இந்த மாதிரி விஷ் பண்ணுறது பிடிக்கலங்க. எல்லார் வீடியோவும் போய் பாரு. ரோஸ் டேக்கு ரோஸ் கொடுக்குறான், சாக்லேட் டேக்கு சாக்லேட் கொடுக்குறான். அதெல்லாம் கொடுத்தாதான் இல்லை அந்தந்த டேக்கு அதை கொடுத்தாதான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. அதெல்லாம் கொடுத்தாதான் லவ்வா என்ன புரியல எனக்கு. அப்புறம் நீ எதுக்கு அந்த ப்ராமிஸ் டேலாம் உனக்கு? இன்னைக்கு அந்த டே அது எதுக்கு vlog-ஆ போடணும்னு விஷ் பண்ணுறேன் அவ்வளோதான். நினைக்கிறேன். இதே மாதிரி நான் மாதிரியே நான் பண்ணா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? விட்டுரு கோயில் போயிட்டு வந்துருக்கோம். சரி ஓகே வேண்டாம் இந்த vlog. சரி விட்டுரு. திவ்யா திவ்யா ஏஞ்சிரு எந்திரி. ஹாப்பி ஹக் டே. ஒழுங்கு மாதிரியே நான் தூங்க விட்டுரு. டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். விஷ் பண்ணுறேன் ஹாப்பி ஹக் டே. வேணான்றோம் ஹக் டே உண்டாரு. ஹாப்பி ஹக் டே. எனக்கு வேணாம் சொல்லி ஒழுங்கு மாதிரியே எழுந்து போயிடு. இன்டர்வியூ வேறு வராமல் நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்க விடு. என்ன சேனல்லேருந்து? ஆரவ சேனல். ஆரவா? ஃபஸ்ட் இன்டர்வியூ தானே? நல்லபடியாக கொடுக்கணும். எந்திரி காலையில் சாமியை கும்பிட்டுட்டு. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நீ இந்த ஃபோன் எடுத்துகிட்டு மூஞ்சிக்கிட்டு நீட்டு நாக்கிட்டு கிச்சுக்கிட்டு போந்தாட்ட எச்சில் தூங்க விடாது. ஹாப்பி ஹக் டே. எனக்கு வானாலும் நீயே வச்சுக்குவாங்க ஹக் டே. இவன் வேற அவன் ஹக் டே ஹக்டேங்கிறான். இவன் என்ன செய்யலையோ, என்னடா பண்ற? சரிப்பா சரிப்பா. மூச்சுரம்ல அழியோ. இங்கே பாரு உன் புள்ள ஹக்டேக்கு எனக்கு சிரிக்குது. எந்திரி திவ்யா. ஏய் என்னடா பண்ண இவ்வளோ நேரம் ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்க? ஹாப்பி ஹக்டே திவ்யா. சப்புன்னு அரைச்சிரோ ஏந்து போயிடு. எந்திரிச்சு இன்டர்வியூ வேற இவன் ஆரம்பிச்சுட்டான் ரவுண்டு. சே ரெண்டும் மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியல.
இதுங்களுக்கெல்லாம் வந்து இதுங்களை வச்சு ஒரு vlog எடுத்துக்குள்ளே நான் போதும்னு ஆயிடுவேன். ஒரு vlog எடுக்க முடியல காய்ஸ். இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா ஒரு ஹக் டேக்கு வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறா. என்னத்தை நான் பண்ணுறது? ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன சேனல்? கலாட்டா பிங்க்லேருந்து நம்ம அக்கா வந்து இன்னைக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் வெயிட்டிங். என்னக்கா? ஹோம் டூர் மட்டும் வெயிட்டிங். அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்னமோ சொல்கிறாங்களா காக்கா? என்ன டே? இல்லை சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இது வந்து ரோஸ் டே இது மாதிரி சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு கிஸ் டே. அப்படியா? ஓகே, ஹாப்பி கிஸ் டே. அக்கா நான் எப்படி விஷ் பண்ற பாருங்க அக்கா. ஹாப்பி கிஸ் டே. கழுவி குத்துவியே. என்ன அசிங்கப்படுத்துறியா என்ன? ஸோ நம்ம வந்து இத்தனை நாள் வந்து திவ்யாவை வந்து செம்மையாக காண்டு ஏற்றணும். ஸோ இன்றைக்கி 12 மணி ஆனால் லவ்வர்ஸ் டே. ஸோ இன்றைக்கும் இந்த 12 மணிக்கும் நம்ம வந்து திவ்யாவை வந்து ஹாப்பி லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பேற்ற போகிறோம். ஸோ ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் திவ்யாவுக்கு எதுவுமே தெரியாது. நான் திவ்யாவை விட்டுட்டு இன்றைக்கி போயிட்டு ஷாப்பிங்லாம் போய் பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்துட்டேன். இது வரைக்குமே திவ்யாவுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக திவ்யா வந்து இன்றைக்கி வந்து இந்த சேனல்லேருந்து இன்டர்வியூ வந்திருந்தாங்க. எந்த சேனல்? கலாட்டா கிளிப்ஸ்லேருந்தோ ஏதோ கலாட்டா அது மட்டும் தான் தெரியுது. கலாட்டா கிளிப்ஸோ என்னமோ தெரில. அந்த சேனல்லேருந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வீட்டில் நம்மளால் சமைக்க முடியல. அதுக்கு இடையில நாங்கள் அம்மா வீட்டுக்கு வேறு போயிருந்தோம். அதனால் இப்போது திவ்யா வந்து கடைக்கு போய் சாப்பாடு வாங்குறதுக்கு போயிருக்காங்க. நம்ம இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ பாருங்கள், நானே கதவை சாத்தி வச்சுட்டு நீங்கள் நம்புறீங்களா நம்மளேன்னு தெரில, யாருமே இல்லை. லியோ யூது ரூம்லேயும் பார்த்துக்கோங்க, யாருமே இல்லை. ஸோ வந்து திவ்யாவுக்கு தெரியாமல் இது வரைக்கும் நல்லபடியாக இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போயிட்டுருக்கு. எப்படியாவது இந்த 12 மணிக்கும் அதே மாதிரி வெறுப்பேற்றி காண்டு ஏற்றி முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்குது. எப்படியாவது திருப்தித்தனமாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்கள் அக்கா வீட்டுக்கோ இல்லைனா அம்மா வீட்டுக்கோ திவ்யாவை அமுச்சு விட்டுட்டு நம்ம வந்து பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திவ்யா வந்து எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறா, சாரி என்ன மாதிரி பண்ண போகிறா, என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறா, இது எதுவுமே எனக்கு தெரியலைங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் முன்ன பின்ன வந்து லவ்வர்ஸ் டேலாம் வந்து எதுவுமே விஷ் பண்ணதும் எதுவுமே கிடையாது. லியோ எதுவுமே பண்ணது கிடையாது. அவளுக்கு இந்த 3 வருஷமாக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. அவள் தான் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பண்ணுவாள். இப்படி எதுவுமே பண்ணாமல் புதுசாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லவ் பண்ணவே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணுவேன், அதான் லவ்னு சொல்லிட்டு நானே ஒரு டிசிஷன் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போவேன். இப்போ புதுசாக நான் பண்ண போகிறது அவளுக்கு எப்படி இருக்கும், என்ன ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக எல்லா லவ்வர்ஸ் மாதிரியும் அந்தந்த டேக்கு அந்தந்த இது பண்ணாமல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி போகுது அப்படின்னு எதுவுமே தெரில. பார்க்குற நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். 12 மணிக்கு காண்டேற்றுவோம். லியோ இங்கே வந்துரு, இப்படி வந்துரு. அம்மா வரும் இப்படி வந்துருப்பா. ஸோ வந்து திவ்யா சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து 12 மணிக்கு கரெக்டாக மணி 11 12 மணிக்கு விஷ் பண்ண போகிறோம். பார்ப்போம். வந்து எங்கள் அண்ணன் கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, டேய் சும்மா வந்து பாப்பா ஒரு காண்டு ஏற்றுறேன். அண்ணனுக்கு தெரியும் இந்த கான்செப்ட், நான் சொல்லி வச்சுருக்கேன், இந்த கண்டென்ட் இப்படி தாண்டா கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னால் அவனுக்கு நாளைக்கு வர முடியாது. ஸோ அதனால் ஏன்னா செலிப்ரேஷனுக்கு எப்போயுமே அவன் இருப்பான், என் தம்பி யாராவது என் கூட எனக்கு க்ளோஸ் ஆனவங்க 2-3 பேர் எப்போயுமே இருப்பாங்க. நாளைக்கு அவனுக்கு வேலை, அதனால் வர முடியாது சொல்லிட்டு, டேய் உனக்கு என்ன காண்டு ஏற்றணுமா, இன்னும் பாப்பா வந்து இன்னும் காண்டு ஏற்றுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன நான் சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அவன் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கான் சூப்பராக. என்ன தெரியுமா, இப்போ 12 மணிக்கு அவளை எப்போதும் போல் இப்போது ஒரு டேக்கும் நம்ம வந்து ஹாப்பி ஜாலி டே, ஹாப்பி ஹக் டே, ஹாப்பி கிஸ் டே இப்படியே சொல்லி காண்டேற்றணும். இன்றைக்கி வந்து மொக்க பண்ண போகிறோம் திவ்யாவை. இந்த 12 மணிக்கு மொக்க பண்ண போகிறோம். திவ்யா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு போகிறோம். வெளியில் கூப்பிட்டு போயிட்டு இதான் அந்த சர்ப்ரைஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வர போகிறோம். அவங்க இன்னும் காண்டு ஆவாங்க தான். காண்டு ஆகிட்டு இப்போ எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண மாட்டான், இவன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதை கேட்டு தான் ஆகணும். என் வழிக்கு வந்துடுவாங்க. அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க. ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு யோசிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று அம்மா வீட்டுக்கு இல்லைன்னா அக்கா வீட்டுக்கு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அமுச்சு விட்டு நம்ம இங்கே நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போது 12 மணிக்கு திவ்யாவும் மொக்க பண்ண போகிறோம். பயங்கரமாக வச்சு செய்ய போகிறோம்.
அவளோட என்னைய தாங்க கழுவி ஊற்றுறா. பட் இருந்தாலும் ஓகே, இது வந்து புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறோம். எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஸோ ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, வா அண்ணன் வந்துட்டான், வாடா. ஸோ அண்ணன் வந்துட்டான். திவ்யா கிளம்பு. மணி 12 ஆயிடுச்சு. மணி என்ன ஆகுது? மணி 12 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. கிளம்பு. எங்க கிளம்பணும்? கிளம்பு. எங்க கிளம்பணும் முதல்ல சொல்லு. கிளம்பு முதல்ல. மைக்கு பிடி. மைக்கு போட்டு எதா இருந்தாலும் பேசு. 12 மணிக்கு என்ன பண்ண போறீங்க? கிளம்புனா கிளம்பு. மணி அவன் வெளில கூட்டு போறேன்னு சொன்னான். வா நைட் ரைட் போகலாம். நைட் ரைடு போய் ரொம்ப நாள் ஆகுதுங்களா? சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு போய். அது மட்டும் இல்லாமல் 12 மணி ஆனால் ஏதோ வேலண்டைன்ஸ் டேவா, உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. யார்? எனக்கா? எஸ். ஐயோ எப்போ நீ கொடுத்த சர்ப்ரைஸே போதும் சாமி. எனக்கு ரோஸ் டேக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தேன். சரியா? ப்ரப்போஸ் டேக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தேன். ஹக் டேக்கு நல்லா ஹக். என்ன நான் இன்னைக்கும் vlog எடுக்க கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், 12 மணிக்கு மேலே ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். நீ வந்து நைட் ரைடு கூட நான் என்ன சொல்கிறேன் பாரு, அது கூட அக்செப்ட் பண்ணிப்பேன்டா. ஓகே. ஆனால் நான் உன்ட்ட என்னடா சொன்னேன்? சர்ப்ரைஸ் இருக்குன்னு தானே சொன்னேன். சர்ப்ரைஸ் நீ இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? வேண்டாம் சர்ப்ரைஸ். திவ்யா உன் பர்த்டேக்கு நான் நல்லா தானே பண்ணேன். உன் பர்த்டேக்கு நான் நல்லா தானே பண்ணேன். அப்போ நீ என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல, இங்க வந்து கண்ணை முடியெல்லாம் கூட்டிட்டு போனல. இப்ப பாரு உன கண்ணை முடி கூட்டிட்டு போய் என்ன வெயிட் ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணா இவன் சர்ப்ரைஸ்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ஆர்வமா இருக்கும்னே. இவன் சர்ப்ரைஸ்னு சொன்னாலே இப்போ எனக்கு டென்ஷன் பிபி பிரஷர் தானே ஏறுது. அவன் சர்ப்ரைஸ் கொடுக்குறான், கொடுக்கல, ஓகேவா? நம்ம இப்போ ஜாலியாக நைட் ரைடு வெளியே போகிறோம். ஏன்னா போய் எல்லாரும் வெளியே போய் என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வெளியே போகிறோம், அது என்ன சர்ப்ரைஸ் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். எனக்கு வேணான்ற. நீ நைட் ரைடு போறியா? நான் வரேன். நைட் ரைடு சர்ப்ரைஸ். ஆனா திவ்யா மூட் அவுட் பண்ணாத திவ்யா. vlog எடுக்க விடாதீங்க. எல்லாரும் இந்த லவ் ஸ்டேக் vlog போடுவாங்க. ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கங்கற நீ என்ன வேணான்ற உன் சர்ப்ரைஸ். போ நைட் ரைடு போவோம். போ நைட் ரைட் போ. சரி போ, சர்ப்ரைஸ் இருக்கு गाइस. சரி गाइस, இன்னைக்கு வந்து 12 மணி ஆனோனே வேலண்டைன்ஸ் டே வேற வருது. சோ இன்னைக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. இல்ல நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னா, எங்க மதன் வந்து என்ன சர்ப்ரைஸ் எனக்கு நம்புறியா என்ன? நம்புறியா என்ன? நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் திவ்யா. வா திவ்யா. சரி வா திவ்யா. சரி கிளம்பு. சரி ஓகே வாங்க போலாம். ட்ரெஸ் மாத்தணுமா? நான் சர்ப்ரைஸ் இருக்குல்ல. முடியாதா? நான் இதில் தான் வருவேன். நீ கொடுக்குற சர்ப்ரைஸ்க்கு இதுவே எனக்கு ஓவர் எனக்கு தெரிஞ்சு. நீ அப்படியே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாலும் அப்படியே நான் வந்து உனக்கு நீ வேணா பாரு. இன்னைக்கு வந்து நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்க போகுது. அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்க போகுது. மக்களே நீங்க என்ன நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. நான் வந்து சர்ப்ரைஸ் வந்து என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு திவ்யாவுக்கு. சர்ப்ரைஸா இல்ல சாம்பார் ரைஸா? ஏய் இவன் ஒருத்தன் ஏன்டா இப்படி பண்ற? அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. இல்ல திவ்யா, நான் சர்ப்ரைஸ் தான் திவ்யா. தெரிஞ்சிருச்சு பாரு. நீ வந்து இந்த February 7ல இருந்து 13 வரைக்கும் உருட்டு பத்தாதுன்னு என்கிட்ட அவகிட்டயும் உருட்டுற பாரு. அவனுக்கே தெரிஞ்சு போச்சு நீ உருட்டுறன்னு. சர்ப்ரைஸ் திவ்யா, கிளம்பு திவ்யா. செக்கல ஆட்டுனே சுத்தமான உருட்டு. சர்ப்ரைஸ் கிளம்பு. தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பு. ஓகே. எப்படியோ வந்து கன்வின்ஸ் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். லிப்ஸ்டிக் போடுமா? சாரி கட்டிக்கிறியா? நைட் ரைடுக்கு எதுக்கு சாரி? திவ்யா சரி நீ வந்து பார்த்தா தான் தெரியும். சரியா? பார்க்குறேன். போ வா கிளம்பலாமா? ரெடி? ஓகே. 12 மணிக்கு தெரிக்க விடுறேன் பாரு. நான் உன்னை தெரிக்க விட போறேன், அது மட்டும் நல்லா தெரியுது. கிளம்பு. டென்ஷன் ஆகி பிபி பிரஷர் ஆகி எங்க போய் நிக்கிறியோ அங்க உன்னை அசிங்கப்பட போறேன். நீ அசிங்கப்பட போற. இத்தனை சர்ப்ரைஸ் திவ்யா. என்ன அழகா இருக்க. ஆனா நம்ம சோ கியூட் இன்னைக்கு. சரி ஓகே நைட் ரைடு போறோம்னா நம்ம எல்ல போறோம் நான் சொன்னேனா? என்ன எப்பவுமே ஆஸ் யூசுவல் வண்டியில தான் கூட்டி போவீங்க, வேற என்ன ஃளைட் வச்சு கூட்டி போவீங்க நீங்க? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதுவும் சர்ப்ரைஸ். வா கீழே இறங்கு. உனக்கோசரம் அண்ணன் வர வச்சிருக்கேன். ஆமா கிளம்பு. என்ன பிரபா நான் காரா? இருங்க கதவெல்லாம் பூட்டிடலாம், லைட்லாம் ஆஃப் பண்ணிடலாம். லியோ எங்க? இதோ இங்கே தான் இருக்கோம். வான அமைதியாக இருக்குது. சர்ப்ரைஸ் இங்கிருந்தே ஆரம்பிச்சிடலாம். அதான் வந்து திவ்யாவை கிளப்பி இன்னைக்கு திவ்யா அழகா இருக்கு. என்னன்னு தெரியல. செருப்பு கொடுக்க போறானா? என்னடி நீ உனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட். கீழே வா. உனக்கு ஒரு செருப்பா? வா. சரி செருப்பியா கூட்டின்னு போவீங்க? ஐயோ பாரு நாயெல்லாம் குலைக்குது. என்னடி இருட்டில் ஒன்றுமே தெரியல. நீயாவது லைட்டாக எங்கேயோ தெரியுற மாதிரி இருக்கு. நான் பாரு கட்ட கருப்பேருது.
ஏன் ஒன்றுத்தையும் காணும்? பெருசா இங்க இருக்காது வா. உனக்கு ஒருத்தரும் வேற வச்சிருக்கிறேன். ம் சர்ப்ரைஸ் மட்டும். என்ன டிக்கெட்டு இல்லை கேடிஎம் பல்சரா? பல்சரா இல்லடி வாடி உனக்கு ஒரு gift. இங்கிருந்து சர்ப்ரைஸ். என்னவா? மாமா வந்து உன்னை வந்து கார்ல தானே கூட்டிட்டு போயிருக்கேன். ம். இப்போ பாரு எப்படி எதுல கூட்டு போறேன்ட்டு. அப்போ ஃப்ளைட்டில் ரவுடி பேபி ரவுடி பேபி ஃப்ளைட்டா? ரவுடி பேபி ரவுடி பேபி நீனு. அதனால உனக்கு அந்த மாதிரி என்னன்னா மாரி படத்தில் ரவுடி பேபி வருவாளே அவள் பேர் என்ன? மாரி படத்தில் வர ஹீரோயின் பேர் என்ன? சாய் பல்லவி மாதிரி ஒன்று நான் மைண்டில் வச்சுருக்கேன். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாகனத்தை ரெடி பண்ணி மரம் வச்சுக்கிற ஒரு வண்டி சர்ப்ரைஸ் பண்ண நைட் ரைடு. எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? வாங்க ஏறுங்க உங்க காலை ஏறுங்க. அவன் தான் என்ன இந்த இத்தனை நாள் பாடுபடுத்தினானா நீ அதுக்கு மேல எப்படி tension ரவுடி பண்ற பேபி குருவானா? சாய் பல்லவி உன்னை சாய் பல்லவி ரேஞ்சுக்கு வச்சிருக்கேன். வா சர்ப்ரைஸ். இது வெறும் ட்ரைலர் தான், இன்னும் நிறைய ஆமா ட்ரெய்லர் நல்லா இருக்கு. உருட்டு ஒரு 3 கால் சக்கரத்தை கொண்டு வந்து விட்டுட்டு சர்ப்ரைஸா. எவ்வளவு நானும் ஏதோ BMW-வா இருக்கும் இல்ல காரா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். என்ன வண்டியில போறோம்னு காமிச்சிட்டோம். ம். என்ன ஓட்டின்னு போற ஆளையும் கொஞ்சம் காமிச்சிடலாமா? ஓடிட்டு போனாரும் நம்ம ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லை. சரி வாங்க போயிடலாம் கிளம்பிடலாம். பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா? ஏறுங்க நல்லா இருக்கா விநாயகர் வீடியோ? எப்படி டெக்கரேஷன் பண்ணீங்க பாத்தீங்க விநாயகர் நீங்க? அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லல, நல்லா இருக்குதுன்னு சொல்லல. ஏய் நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டை வச்சு. நீ அதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பாரு என் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ எங்கள் அண்ணன் கூட்டின்னு வந்திருக்கேன். பாரு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குது உனக்கு. குருண்ணா நீ இறங்க, உனக்கு இருக்கு. நீ வந்து 2 வீலர்ல கூட்டிட்டு போயிருந்த கூட நான் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். பெரிய இந்த சர்ப்ரைஸ். வேறு லைட் உனக்காக ஒரு ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வந்திருக்காரு. என்ன நீ பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லி நான் எதோ எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் இருக்குடி. இன்னும் ஒரு பாரு இனிமே தான் சர்ப்ரைஸ் ஆமா இருக்கு. இதை விட பெரிய சம்பவம் உங்க 2 பேருக்கு இருக்குது என்கிட்ட. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு நான் சொன்ன மாதிரி உனக்கு வெளியே கொண்டு போறதுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன்னா ஆனா வண்டியில கவரா இருந்தா சரி ஏதோ நீ சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிடுறேன். நல்லா இருக்குங்க. ஆனால் ஆக்சுவலா அதெல்லாம் ஓகே சர்ப்ரைஸ். சரி சரி ஓகே அக்செப்டட் சர்ப்ரைஸ். ஓகே ஓகே ரெடி. ஓகே ஓகே. ஆனா நாம சொன்ன இடத்துல நிப்பாட்டி அப்படின்னா அந்த விஷயம் பண்ணிருனா என்னதுண்ணே? யோ நம்ம சொன்ன இடத்துல அப்படியே அது ஓகே சர்ப்ரைஸ் கேர்ள் மச்சாக்கோ மால். ஐயோ என்ன ஆரம்பமே இப்படி இருக்கு. என்னடா சொல்ல வர சொல்றா. நான் என்ன சொல்ல வரேன் இது உங்களுக்கு ரெண்டாவது லவர்ஸ் டே. ஓகேவா? என்னோட வாழ்த்துக்கள். ஆமா வாழ்த்துக்கள் பாப்பா. வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீங்க சீக்கிரம் வந்து உங்க கல்யாணம் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். இப்போ சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு கல்யாணம். ஆமா சர்ப்ரைஸே கல்யாணம். இப்போ பாரு எப்படின்ட்டு மாறே நான் தான் என்ன மாதிரி மாறே எப்படி ஜாலியா இருக்கா. சர்ப்ரைஸை மட்டும் பாரு இன்னைக்கு எப்படின்ட்டு. எப்படி பாப்பா? என்ன ஆட்டோ நல்லா இருக்கா? ஆட்டோ சவாரி நல்லா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கா? இந்த மாதிரி லவர்ஸ் டே வந்து யாரும் ஆட்டோவில் கூட்டு போய் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா பண்றேன் பாரு. நமக்கு வந்து வசதி கம்மிமா, அதனால அப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஸ்பாட்டு வந்துடும், கண்ணை மூடுறோம், உன்னை கூட்டிட்டு போறோம். ஓகே அவன் எப்படி இருக்கே? சூப்பரா கூட்டு போறேன் இந்த குளூர்ல. சர்ப்ரைஸ் என்ன படுத்துற? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றான் லவர்ஸ் டேக்கு. காலையில இருந்து நான் எவ்வளவு வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? இந்த குளூர்ல கூட்டு போயிட்டு எனக்கு கோல்டு குளிச்சுன்னு வச்சுக்கோயேன். சர்ப்ரைஸ்மா நாளைக்குலாம் நான் எந்திரிக்கவே மாட்டேன். சர்ப்ரைஸ்மா நீ பண்ற சர்ப்ரைஸ் பொறுத்து தான் இருக்கு. நீ நல்லா சர்ப்ரைஸ் பண்ணினா நாளைக்கு காலை ஏதாவது உனக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பேன். இல்ல ஏதாவது இந்த 7 நாள் பண்ண பாரு ஒரு மொக்கை, அந்த மாதிரி மொக்கை எதுனா இருந்துச்சு வச்சுக்கேன் அவளை நீ செத்தேன். நீ அப்படி நினைக்கிறியா? என்ன நம்பலையா? நான் நம்பலப்பா. இந்த 7 நாள் நான் உன்னை நம்பினேன். வேணா பாரு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண பெருசா நல்லா வாயில உதாரு. வேணா பாரு. நான் போற வேலை நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். ஓகே எப்படின்னா ஒண்ணு
சொல்லிட்டு செய்வேன், இல்லை செஞ்சுட்டு சொல்லுவேன். அதனால உன்னை நம்பிடுவேன். இவன் தான் கொஞ்சம் டவுட். ஏன்னா இந்த 7 நாள் என்னை ஏமாத்திட்டான். வெறும் வாயில தான் உடச்சு விடுறான். ஓகே, வெயிட் பண்ணி பாரு. வெயிட் பண்ணி எங்க பாக்குறேன்? நான் போயிடுவோம் போல இந்த குளிர்ல. எங்க தான் கூட்டு போறியோ தெரியல. பாரு அடிச்சு முளக்குற மாதிரி இருக்கும். நான் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கீங்களே. பாப்பா என்ன செய்ய? குளிருதா? பயங்கரமா குளிருது. அதை இழுத்துட்டுக்கோ. அதை இழுத்துட்டுக்கோ. வேணாம். ஏன்? சர்ப்ரைஸோட லட்சணம் என்னன்னு நான் பார்க்க வேணாம். எங்க தான் அப்படி என்ன கூட்டிட்டு போறேன்னு. ஏய், சர்ப்ரைஸுக்கும் குளிருக்கும் இந்த இழுத்துறதுக்கு என்னடி சம்பந்தம்? நான் வேலைக்கு போக வேணாம். எங்க தான் கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியணும்ல. நான் கண்ணை மூடிடுவேன் என்ன கொஞ்ச நேரத்துல. உனக்கு மூடுவேன். நான் நம்ப மாட்டேன். நீ கண்ணு திறந்தாலே எனக்கு நைட் டைம்ல சரியா தெரியாது. இல்ல கண்ணை எடுத்து நீ யாரும் மூடுறேன். நான் எடுத்து மூடிக்கிறேன். சரி ரைட்டு, வெயிட் பண்ணி பாரு. ஸோ சர்ப்ரைஸ்க்கான இடம் வந்துருச்சு திவ்யா. ஓகே, தரையெல்லாம் மூடி இருக்கு. இப்போ நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அண்ணா vlog எடு, வா வா வா. அப்படியே இருக்கணும்ண்ணா. எட்டிலாம் பார்க்கக்கூடாது. எட்டி பார்க்கக்கூடாது, பார்த்துக்கோ. நான் மட்டும் இறங்கிக்கிறேன். இந்தா எடு. ரெடி, 3, 2, 1. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இங்க காட்டுறான். கும்பிடு. ஏய், அரைஞ்சு பல்ல கழட்டி கும்பிட்டுக்க. சாமி கும்பிடல. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, லவ் யூ. எனக்கு தெரியும்டா. நீ எப்பயுமே நீ இதே மாதிரி இப்படிதான் வந்து இவ்வளவு கேவலமா பண்ணுவேன்னு என்ன எனக்கு தெரியும். நீ பேச தரிச்சு எதுவும் பேசாத. அரைஞ்சு பல்லகள்லாம் கழட்டிடுவே. எதுக்கு அழுகுற? இதுக்கு இப்போ அழுகுற? இது என்ன இது? கோயிலுக்கு கூட்டு வந்துருங்க. வேலண்டைன்ஸ் டே எதுமா? மணி 12. என்ன சாமி கும்பிடு. நான் வந்து உன் மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். மேல நிறைய லவ் வச்சிருக்கேன். எதுக்கு அழுகுறேன்? நான் சாமி கோவிலுக்கு தானே கூட்டு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு உனக்கு 12 மணிக்கு அவனது கோயில். சாமி முன்னாடி தானே. வா, எதுக்கு அழுகுற? சாமி முன்னாடி நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், லவ்வர்ஸ் டே கொண்டாடணும்னு நினச்சேன். ஸோ வந்து அப்படியே நீ கோயிலுக்கு வந்து எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ண? நான் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்டைஸ் பண்ணுவேன், நீ வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவ. சரி உனக்கு தெரிஞ்ச லவ் காட்டுற அப்படின்னு நானும் எல்லாத்துக்குமே எல்லாமே கடை தானே பண்ணேன். இது கரெக்டா உனக்கு வேலண்டைன்ஸ் டே அதுக்கும் கோயிலுக்கு அதுவும் 12 மணிக்கு. சரி காலைல கூட்டு போறேன்னா ஒரு நல்லது நியாயம் நான் சொல்லுவேன். சரி, அந்த டைம்ல சாமி பார்த்து உனக்கு விஷ் பண்ணலாமேன்னு தோணுச்சு. திடீர்னு தோணுச்சு. நல்ல நாள் அது தயவுசெய்து நான் அழ வைக்காத. நான் அழக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் எல்லாத்துலேயும் அழுதுன்னு வச்சுக்கோங்க. உனக்கு தான் அது நெகட்டிவாக போ. எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? அது நீ என்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ சர்ப்ரைஸ்ன்னும் போது நாங்கள் வீட்டில் அவ்வளோ பேசினா நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் உனக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ரொம்ப அதிகம்னு உனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட அதை எதிர்பார்ப்பேன்னு உனக்கு தெரியும். சரி உனக்கு தெரிஞ்சதை நீ கொடுக்குற அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு போயிடுறவன் நான். நீ எனக்கு இது பண்ணலைன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணி நீ இரிட்டேட் பண்ணாத. கோயிலுக்கு தானே கூப்பிட்டு வந்தேன். நான் அதுதான் சொல்கிறேன். நீ காலையில் நீ கூப்பிட்டு வந்திருந்தேன்னா ஐ அக்செப்டட். 12 மணிக்கு நான் எவ்வளோ ஒரு இதில் இருந்திருப்பேன் சொல்லு. சரிவா, வேற எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்டா. தயவு செய்து வேற எங்கேயும் வேணாம், வீட்டுக்கு போகலாம். வண்டி எடுங்க. இப்போ எதுக்கு அழுகுறேன்? வண்டி எடு. வேலண்டைன்ஸ் டே எதுவும் அழுவாத திவ்யா ப்ளீஸ். நீ வண்டி எடுன்னு நான் சொல்லிட்டேன். சரி, லவ் யூ so much. I really love you. I'm not accept this because I don't like that. நான் வந்து வேலண்டைன்ஸ் டேனா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை உங்ககிட்ட. நீ எனக்கு செய்யணும், நான் உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய்யணும், நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு நீயா சொல்லும் போது சரி ஓகே அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே கூட போக முடியாது. அது தெரியும்ல உனக்கு. அவர் இருக்காருல்லங்க. அவர் கட்ட பிரம்மச்சாரிடா. வேற அந்த ஆளுக்கிட்ட கூட்டிட்டு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. அப்படியா? ஏன்டா இப்படி? உனக்கு கோயிலுக்கு தான் கூட்டு போக சொன்னா?
ஐயோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கா கூப்பிட்டு வந்து அண்ணன் நீ நல்லா பண்றண்ணே நீ மன்னிச்சிருதியா தெரியாம மன்னிச்சிரு இவன் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வருவான் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டு போடா மிஸ் பண்ணணும்னு சொன்னேன்டி மன்னிச்சிரு மரியாதை வேற எங்கேயாவது வா நான் ஒன்று சர்ப்ரைஸ் நான் உன் காலில் நீ சர்ப்ரைஸ் பண்றேன் ப்ளீஸ் வா வேற எங்கேயாவது கூட்டிட்டு போடா சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் உன்னை இப்போ சர்ப்ரைஸ் செத்து போயிடுவேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் வந்து நல்ல சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் இவன் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு போ ஆஞ்சநேயரும் நல்ல பக்தன் நல்ல ஆஞ்சநேயர் நல்ல பக்தன் ஆனா அந்த ஆள் கட்ட பிரம்மச்சாரிடா யார் சொன்னா ஆஞ்சநேயர் வந்து சிவனோட அவதாரம் என்னடா இப்போ இந்த வரலாறுலாம் உன்ன யாரும் கேட்கல சரியா இரிட்டேட் பண்ணாத என்ன மரியாதையா வீட்டுக்கு அண்ணா மரியாதையா வண்டி வீட்டு சரி வேற எங்கேயாவது போலாம் இரு வா வா நான் வரல வீட்டுக்கு கூட்டும் போறேன்னு சொல்லி நான் நீ வரேன் வா சரி வா ரோட்ல அப்படியே கையை பிடிச்சிருக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ரோட்ல என்ன அடி வாங்கணுமா அடி வாங்கணுமா சொல்லு சூத்து சொரியாதே மாலை தயவு செஞ்சு உள்ள போலாம் எங்க போனோம் வீட்டுக்கு போவோம் வா வீட்டுக்கு தானே வேற எங்கேயாவது எங்கேயாவது கூட்டிட்டு போறோம் வா please. சரி எங்கேயும் வேணாம் உங்க அண்ணன் எங்கேயாவது கூட்டிட்டு போவா வேண்டாம் அவனும் வந்து பெரிய அவனை நம்பி நான் வந்தேன் இங்க பாரு இவர் அழகா இருக்காரு செருப்பு கழட்டு நீ வந்து இப்ப எனக்கு கையை பிடிச்சிருக்கிறேன்னு கத்துவேன் நான் மரியாதையா வீட்டுக்கு கூட்டின்னு போயேன் வா செருப்பு கழட்டு இவனுக்கு தயவு செய்து நல்ல புத்தியை கொடுங்களேன் ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க இவன்கிட்ட வாக்கப்பட வச்சு சாமி ஆஞ்சநேயப்பா இன்னைக்கு லவ்வர்ஸ் டே எப்ப 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 சரி சாமிக்கு அது பல்ல கழட்டுற ஓடி போயிருந்தேன் நானும் அடிக்கூடாது கடுப்பு ஏற்றிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உன்னோட இதே ஒரு எனக்கு சாமி தான் பிடிக்கும் அதனால சாமி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் நான் நல்ல கோயிலுக்கு தெரியும் இவன் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தான் அதுக்கு நான் என்ன பண்றது வா எங்கேயாவது கூட்டு போறேன்னு சொன்னாலும் கேட்க நீ முடியும் வேற எங்க எனக்கு கூட்டு போய் கிழிச்சு போலாம் என்ன இப்ப போ சரி வா போ ஏய் 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 ரோட்ல ஐயோ இதால சரி 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 வா ஐயோ கையை பிடிச்சிருக்குன்னு யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்கடி அப்படியே வந்துரு க்ளோஸா வந்துரு ப்ளீஸ் போலீஸ் ப்ளீஸ் வந்துருவாங்க நீ பெட்ரோல் வண்டி வந்துரு போதுரி தயவு செஞ்சு வேற எங்கேயாவது கூட்டு போடா ப்ளீஸ் ஆட்டோக்காரமே சாரி பாப்பா பாப்பா தயவு செய்து வீடியோவை கட் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணாத சாரி பாப்பா ஓ சாரி வேணா ஒண்ணு வேணா வீடியோவை கட் பண்ணு நானே வாங்கி கொடுத்து நானே தூக்கி போட்டு உடச்சிருவேன் சொல்லிட்டு மரியாதையா கட் பண்ணு வீடியோவை சாரி பாப்பா நானே சொல்றேன் வீடியோவை கட் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் ஏனும் இந்த மாதிரி பண்ணாத வீடியோவை கட் பண்ணு எரிச்ச மயிரை கலப்பாத என்னைய சாரில ஏய் சாரில அண்ணா உன் மரியாதையை கெடுத்துக்காத உன் மேல மரியாதை வச்சிருக்கேன் என்னடா டப்புனு திரும்பிட்ட ஏய் சாரில ஏய் எப்பவுமே எனக்கு உனக்கு வந்து என் ஃபீலிங்ஸ் புரியாது பாப்பா நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தயவு செய்து வீடியோவை கட் பண்ணு எரிச்ச கட் பாப்பா தூங்கிருச்சு டென்ஷன்ல தூங்கிருச்சு அண்ணக்காரங்களுக்குள்ள போனை வச்சிடறா அப்படிங்கிற போனை சரி சரி வச்சிடறாரு பாப்பா பாப்பா ஏஞ்சிரு இது கண்ண முடியும் அப்படியே கண்ண முடியும் அண்ணா இங்கே வாடா டேய் கேமரா பிடி அப்படியே பிடி ஏய் என்ன வா வா சர்ப்ரைஸ் நான் மொக்க பண்ணிட்டேன்ல அதனால இது ஒரு வேற சர்ப்ரைஸ் மெதுவா வா எங்கன்னா தள்ளி விட்டுறாத இல்லை இல்லை கோவத்துல எடுத்துன்னு போயிட்டு கோவத்தில் நான் ஏன் ஒன்றா தலையிட போகிறேன் வா ஆ ஆ ஆ வா ம் அங்கே பார் எப்படி பீச் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போக சொன்னேன்
என்னடி ஒரு லவ்வராக ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கோயில் கூப்பிட்டு போனால் அதுக்கும் திட்டுற, பீச்சுக்கு லவ்வராக கூப்பிட்டு வந்தால் அதுக்கும் திட்டுற. நான் உன்னை வீட்டுக்கு கூட்டின்னு போன்னு தான் சொன்னேன். நீ வந்து எனக்கு வந்து நல்ல நாள் அதுவும் என்னை வந்து நீ வந்து சந்தோஷப்படுத்தினாலும் பரவாயில்ல. மைக்கு நல்லா போட்டு பேசு. நல்லா பேசு. இல்லை நல்லா கேட்காது. என்னை இரிட்டேட் பண்ணாத. அண்ணன் வீடியோவை கட் பண்ணு. ஏன் வீடியோவை கட் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் கட் பண்ணாதானே? என்னை எரிச்சலை கலப்பாத, வீடியோவை கட் பண்ண ஒழுங்கு பீச்சுக்கு மரியாதையா. கூப்பிட்டு வந்து எனக்கு பீச்சு வேணாம், ஒரு மயிர் வேணாம், என்னை வீட்டுக்கு கொண்டு போதான் நான் உன்னை சொன்னேன். உன் சர்ப்ரைஸ் ஒன்று எனக்கு தேவையில்ல, நான் சொல்லிட்டேன். உனக்கு பண்ண தெரியலையா? டீசெண்டாக எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு பண்ண தெரியாது. சரி, நான் உள்ள உன்கிட்ட போ. அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நான் வரல. சரி உள்ள போய் பாரு, நைட் நேரத்தில் என்னை கத்த விடாத, டென்ஷன் பண்ணாத. இங்கே பேட்ரோல் வேறு வரும், எரிச்சலை கலப்பாத, கிளம்பி வீட்டுக்கு கொடுக்க மரியாதையா. சரி வா போகலாம். ஏய் இங்கே பீச்சுக்குள்ளே போகலாண்டி. என்னை டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். வீட்டுக்கு மரியாதையே கிளம்பு. உன் சர்ப்ரைஸ் வேணாம், ஒன்று வேணாம், போலீஸ் வந்துடும், விளையாடாத. நம்ம ஒன்றும் இங்கே இல்லை, அம்மா கூட கிடையாது. நீ கால் பண்ணனே அம்மா அப்படின்றதுக்காக 100 கிலோமீட்டர் தூக்கி கூட்டின்னு வந்துருக்குற. ஆனால் வீடியோவை கட் பண்ணேன். என்னை டென்ஷன் பண்ணாத. வீடியோ கட் பண்ணேன். நீ வீடியோ மரியாதை கட் பண்ணிட்டே இல்லை ஃபோனை நானே வாங்கி போட்டு உடைக்கவா? உங்ககிட்ட தான் சரி பேசிட்டு கட் பண்ண இருக்கேன். அண்ணா கட் பண்ணிக்க. மணி என்ன ஆகுதுண்ணா? சார் அப்படியே ரிவேஸ் வாங்க. மணி என்ன ஆகுது? மணி 3 ஆக போகுது. அந்த ரோடு போகும். மணி 3 விடிய காத்தால 3 போகுது. லவ்வர்ஸ் டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் திவ்யாவுக்கு வந்து சிறப்பாக நல்லபடியாக போச்சு. சொன்ன மாதிரி மொட்டை போட்டாச்சு. நாளைக்கு எங்களை வச்சு செய்ய போறாங்க. சுமார் கேட்டுற போது காதில். அம்மா அடுத்த ரைட் பாப்பா. ஆஃப் நாய் வேறு. ஆக்சுவலாக இப்போ மணி 3 ஹால் ஆயிடுச்சு. நிறைய சர்ப்ரைஸ் வந்து திவ்யாவுக்கு பண்ணேன். இப்போ வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். திவ்யாவுக்கு பிடிச்ச சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை பாருங்கள். திவ்யாம்மா, திவ்யா வா சர்ப்ரைஸ். வீட்டுக்கு கூட போனால் சர்ப்ரைஸு மயிருன்ட்டு போட அந்த ஏய் ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கு. சர்ப்ரைஸ் வா திறந்து பாரு. என்னை டென்ஷன் பண்ணாத, ஓடி போயிடாதாண்டே. டன் டடை. இங்க பாரு வீடு. சரி, இவன் ஒருத்தன் கொடுத்தது பத்தாது உங்களுக்குலாம். உங்களெல்லாம் போட்டு நொறுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு கட்டையை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா? சர்ப்ரைஸ் இது அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். கைடு எடுத்து சர்ப்ரைஸ் நம்பி வந்ததுக்கு என்ன நானே செருப்பேன். இப்போ எடு வீடியோ எடு. ஆல்ரெடி அசிங்கப்படுத்துறாங்க. ஏன்னா நான் இப்போ நான் செருப்பால் வச்சுக்கிறத நீ வீடியோ எடுத்து போடணும் தானே? கிறகம் எடுத்து பண்ணு போடு. அது ஒரு ஃபன்னாக போட்டோம். ஆல்ரெடி நம்மளை பற்றி நல்லா பேசுகிறானுங்க. இன்னும் நான் செருப்பால் அடிச்சுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடு. நீ அசிங்கப்படுத்த போற, என்னை சேர்த்து சர்ப்ரைஸ் வீடு தானே கொண்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு தானே கூட்டிட்டோம். ஏன் எங்கடி போற? ஏய் ஏய் நில்றி. இவன் ஒருத்தன். ஏய் போடா. உன்னாலதான் சர்ப்ரைஸே கெட்டு போயிட்டு. ஆமா, ஆஞ்சநேயர் கோயிலுக்காக கூட்டிட்டு போறேன். ஏமா நீ கோவப்படாதம்மா. நீ வந்து ரொம்ப நல்லவன். இது எப்படி அவன் பண்ற அளவுக்கு கூட நீ பண்ணல. இப்படி சொதப்பிருச்சு. ஓகேவா வீட்டுக்கு போலாமா? ஓகே ஃபைனலாக மை ப்ரோ வந்துட்டார் ஊர்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ தான் பெருமூச்சு நான் விட்றேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி ஏன்னா அவன் இருந்தால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜாலியாகவே போவோம். என்ன தான் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் ஜாலியாகவே போவோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, திவ்யாவுக்கு லவ்வர்ஸ் டேக்கு நம்ம நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தோம். என்ன திவ்யா? ஸோ இது யோசிச்சோம். நான் மைக் போட்டுக்கோ. மைக் ப்ளீஸ். என்ன செய்கிற? ஆம்லேட்டா போடுறேன். எனக்கு ஒன்று. ஸோ திவ்யாவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தோம் நைட்டு. என்ன திவ்யா? ஆமாம், பெரிய பெரிய சர்ப்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ்லாம். ஸோ இப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் திவ்யா. மறுபடியுமா வேணாண்டா. ஏய் இல்லை, ஆல்ரெடி நான் இது கொஞ்சம் நல்ல சர்ப்ரைஸ். வேணான்றேன்.
ப்ளீஸ். உனக்கு தான் பண்ண தெரியலையே. ஏய் எல்லாருமே இன்னைக்கு வந்து ரீல்ஸ்லாம் போடுவாங்க திவ்யா. போடணும்ப்பா. ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணலாம்ல. வேண்டா. ஸோ ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். இவ அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய காண்டு ஏற்றிட்டேன் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எனக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நீங்களே சொல்லுங்களேன், ஒரு மகன், நல்ல குடிமகன், ஒரு நல்ல பையன் அப்படி என்ன பண்ணுவான்? தன்னோட காதலியை, தன்னோட மனைவியை ஒரு நல்ல நாள் எதுவுமா கோயிலுக்கு கூட்டு போவான், அப்புறம் பீச்சுக்கு கூட்டு போவான். நான் இதை செஞ்சேன், இதில் என்ன தப்பு இருக்கு? 12 மணிக்கு அதுவும் கட்ட பிரம்மச்சாரியான ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நடையே திறக்காம பூஜையும் பண்ணாம ஒன்றும் பண்ணாத கோயில் கூட்டு போகிறதுக்கு நீ வந்து நல்ல குடிமகன் தான். ஓகே, இவன் வந்து இப்படி தான் சொல்லுவான். இவங்கெல்லாம் கேட்டால் வெஸ்டர்ன் கேர்ள், நான் வந்து பேஷன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லவர்ஸ் டே வந்து எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து என்ன நடக்க போகுதுன்னா, ஃபைனலாக வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது என்ன சர்ப்ரைஸ் ஃபைனலாக நீ அடி வாங்க போகிற மட்டும் எனக்கு நல்லா தெரியும். வாங்க பார்க்கலாம். திவ்யம்மா, கண்ணை மூடணும். சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். கண்ணை முடிக்க ப்ளீஸ். உன் சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியும். போ சும்மா கண்ணை மூடு, காதை மூடணும். கண்ணை மூடு. நீ இப்போ ஏதாவது கோயிலில் கொண்டு போய் நிறுத்துவேன். கண்ணை மூடு. ஐயோ ஆம்பளட் இருக்கா, சாரி. திரும்பி பாரு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எப்படி? இது முன்னாடியே பண்ணிக்கலாம். ஏன் இதெல்லாம் பண்ணாதான் இல்லை, எதுக்கு நீ வந்து என்னை கோவப்படுத்தி டென்ஷன் பண்ணி என்னை அழ வச்சு நல்லதுவும் உன்னை அடிக்க வச்சு திட்ட வச்சு? நல்லா இருக்கா? இதில் ஒரு வீடியோ வேறு. எப்படி? அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஷர்ட்டு, உனக்கு ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே, இந்த சாரி இப்போ நீங்கள் கட்டணும். ஓகே, இப்போ கட்டிட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம், மஜாக்குவோம், மால் பண்ணுறோம். வாங்க ரீல்ஸ் பண்ணணுங்க. சரி ஓகே, கட்டிட்டு வாங்க. ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? வாங்க போகலாம். நான் தோசையை பார்த்துக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே வந்து ட்ரெஸ்ஸு வந்து எங்களோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கம்மல் ஜுவல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கா? எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, நீ இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோமோ மட்டும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. சரியா? அவ்வளோதானா? ஆமாம். ஏன் வேலண்டைன்ஸ் டேனா என்ன? வேலண்டைன்ஸ் டே ஓகே 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 நம்ம வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஜெயக்குமாரி லவ் யூ அம்மா, ஐ லவ் யூம்மா. அண்ட் ராகவி அம்மா, ஐ லவ் யூ. அருண், ஐ லவ் யூ. அகல்யா, ஐ லவ் யூ. அப்புறம் உன் தங்கச்சி சங்கீதாமா, லவ் யூ. அப்புறம் தம்பி விஷ்ணு, லவ் யூ. எல்லாருக்குமே. அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அன்பு கொடுத்து நாங்கள் எவ்வளோ தான் டவுனாக இருந்தாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகிற எங்களோட ஃபேமிலியான லைன் கிங் ஃபேமிலி அண்ட் வேர்ல்டு வின் கப்பல் ஃபேமிலி எல்லாருக்குமே லவ் யூ, லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல். ஓகே, நம்ம வந்து இப்போ போய் ரீல்ஸ் பண்ண போகிறோம். திவ்யா கூப்பிட்டு போயிட்டு வாங்க மேலே போய் ரீல்ஸ் பண்ணலாம். ஓகே, திவ்யாவும் நானும் வந்து என்ன சாங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ராசா ராசா அந்த சாங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு ரெஸ்ட்டு. யாருன்னு ஏடா பளிச்சுன்னு தெரியுதோம். ஐயோ, இவ்வளோ வச்சுருந்தா அது சரி. குடிங்க ரெஸ்ட் வச்சுருந்தேன். ரெஸ்ட் டைம் இப்போது. இன்னும் 2 சாங் இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். என்ன திவ்யா? ஓகே, வந்து ஃபைனலி எங்களுக்கு லவ்வர்ஸ் டே வந்து நல்லபடியாக போச்சு. என்ன தெரியா? ஸோ நல்லபடியாக போச்சு. ரீல்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் கரெக்டாக இன்றைக்கி நம்ம போஸ்ட் போட மாட்டோம் இல்லையா? நாளைக்கு தான் நம்ம வந்து இந்த வ்ளாக் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் நேற்று வ்ளாக் பார்த்துருப்பீங்க, சாரி நேற்று ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து என்னென்ன அமக்கல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த லவ்வர்ஸ் டே வந்து நல்லபடியாக போச்சு. இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி தூங்கலாம், கிளம்பலாம். இல்லை சாப்பிட்டு தூங்கலாம். ஓகே சரி, கீழே போன வரேன். போயிட்டு நான் வந்து சோலோ ஒன்று பண்ணிட்டு வரேன். வரேன்.
வந்து இப்போது திவ்யா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறதுக்காக கீழே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ போயிட்டு அம்மா இப்போ ஃபோன் பண்ணாங்க, நான் மேலே சோலோ பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து சோலோ பண்ணுற போது ராகவி அம்மா கால் பண்ணாங்க, திவ்யா உன்னை வர சொன்னாங்க, ஏதோ தெரில, ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், உன்னை வர சொன்னாங்க அப்படின்னு. இது ஆஸ் யூஷுவல் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது தான். அம்மா திடீர்னு ஏதாவது கூப்பிடுவாங்க, திவ்யா அங்கே போவா, இல்லை அம்மா இங்கே வருவாங்க. ஸோ இது வந்து போயிட்டு வரதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் இல்லையா. அப்படி நம்ம வந்து ராகவிமா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்ல போகிறோம். திவ்யா இங்கேருந்து ராகவிமா கிட்ட போகிற கேப்பில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா அவங்க நீ கூப்பிட்டான்னு வருவேன்னு சொல்லியிருக்காம்மா, அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லி அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா, போய் பார்ப்போம். அவளுக்கு என்ன அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு போட்டுருவோம். எல்லாத்தையும் விட்டுட்டோமா பண்ணி பார்த்துக்கிட்டோம். கட் பண்ணிக்கோ, போய் ஏதாவது சொல்லி விட்டு போட்டு